ஹலோ காய்ஸ். இப்போ பைத்தானில் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த இடத்துல போயிட்டு வேரியபிள் டாட் பிஒய் அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்காங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் டாட் பிஒயில் பைத்தான் கூட நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். வேரியபிள்னால் என்ன அப்படின்னா, வேரியபிள் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு வேர்டு தான். நம்மளுக்கு என்ன இருக்கலாம், அது வந்து நேமாக இருக்கலாம், இல்லைனா நம்பராக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ, ஏதாவது ஒரு வேர்டு, ஓகேங்களா, அதுதான் வேரியபிள். இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஈக்குவல் போட்டு டபுள் கோட்ஸ்ல ஏதாவது ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு ஜெகத் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது வந்து வேல்யூ. இந்த சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ இதுக்குள்ளார வர்றது வந்து வேல்யூ, ஓகேங்களா. இதுதான் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெகத் அப்படின்ற இந்த வேல்யூவை இந்த வேரியபிள்குள்ளார சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் வேரியபிள். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. பிரிண்ட் அப்படின்னு ஒரு இந்த ஃபங்க்ஷன் உள்ளார என்ன போட்டாலையும் அப்படியே பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டா அப்படியே பிரிண்ட் ஆகும். கரெக்டா? இப்போ இதை நான் ஒரு இத்தனை டைம் போட்டுக்கிறேன், ஒரு 10 டைம்ஸ் போட்டுக்கிறேன்னு வைங்க. இப்போ இதை ரன் பண்ண அப்படின்னா எனக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற அவுட்புட் இவ்வளோ டைப்ஸ் வரும். இது நார்மல் தான். இப்போ வேரியபிள்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உங்களோட நீங்க இதை போய் உங்க பாஸ் கிட்டே யார்கிட்டயே கொடுக்குறீங்கன்னு வைங்க. இந்த வேர்ல்டுக்கு பதில் வேற ஏதாவது வரணும், ஸோ இந்த வேர்ல்டுக்கு பதில் ஜெகத் அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, மேனுவலா போய் வேர்ல்டு எடுத்துட்டு ஜெகத் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணிட்டே வரும். இதுக்காக தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் ஏதாவது ஒரு நேம்ஸ், ஜஸ்ட் ஸ்ட்ரிங் ப்ரோக்ராமர் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார ஜெகத் அப்படின்னு மாத்திட்டேன் அப்படின்னா, ஜெகத்ல ரச்சகன் அப்படின்னு மாத்திட்டேன் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ இந்த ப்ரோக்ராமர் அப்படின்றத எடுத்து காப்பி பண்ணி இங்க போட்டா போதும். இந்த பிரிண்ட்டுக்குள்ளார போட்டா போதும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் 2 டைம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ ப்ரோக்ராமர் அப்படின்றதுல ரச்சகன் அப்படின்னு சேவ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமரை டபுள் கோட்ஸ் போடாத இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளார போட்டுட்டேன். இப்போ இதை ரன் பண்ண அப்படின்னா எனக்கு ரச்சகன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? பாருங்க, ரச்சகன் அப்படின்னு வருது. ஓகேங்களா? இப்போ நான் இங்க ஏதாவது ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க சேஞ்ச் ஆகும். இப்போ நான் ரச்சகன் எடுத்துட்டு மறுபடியும் ஜெகத்தினை கூட டைப் பண்ணிக்கலாம். ஜெகத்தின் டைப் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஜெகத் அப்படின்னு வரும். ஸோ என்னவா வேணாலும் மாத்திக்கலாம். இப்போ இது ரொம்ப டைனமிக்கா இருக்கும். இங்க ஒரு வேல்யூவை மாத்திட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா, ஜெகத் 1 2 3 அப்படின்னு மாத்திட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா அதே அவுட்புட் தான் வரப்போகுது. பட் ஆனா முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, ரீவைண்ட் பண்ண பாருங்க. இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பண்ணோம். ஸோ இந்த இடத்துல மாற்றும் போது நம்ம தனியாக மேனுவலாக தான் போய் மாத்திட்டு வரணும், ஃபுல்லாக போடல. இப்போ அதே அட்வான்ஸாக வேரியபிள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே நம்ம இந்த வேரியபிள் நேம் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னா, ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரணும். இந்த இடத்துல உங்கள் நேம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஹலோ அப்படின்னு இந்த அவுட்புட் வந்து கீழே டிஸ்பிளே ஆகணும். நீங்கள் ஓனாக ப்ரோக்ராம் எழுதி பாருங்கள். தெரியலனா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா?